ரொம்ப க்ரூஷியலான மேட்ச் ஆகுனா இந்தியா நியூசிலாந்து. ஓகே, நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவுக்கும் நிறையா மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அகேன்ஸ்டாக சீரீஸையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்தியா பேட் ஃபஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்தியா ப்ரீவியஸ் மேட்ச் எல்லாம் பேட் செகண்ட் தான் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, டாஸ் வின் பண்ணி பவுலிங் பேஸ் பண்ணி நான் ஜெயிச்சிருக்காங்க. சப்போஸ் இந்தியா பேட் ஃபஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் 350+ அடிக்கணும். ஆனால் இங்கே நியூசிலாந்து பண்ண பவர்ஃபுல் பிளேயர்ஸாக இருக்காங்க. ஓகே, இங்கே ஏதோ ஒரு 250 மேலே அடித்தான். 250 மேலே அடித்தாலும் ஓகே. ஆனால் 350+ அடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நியூசிலாந்துக்கு. ஓகே, சப்போஸ் நியூசிலாந்து பேட் ஃபஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க இதே மாதிரி 350+ அடித்தாங்கன்னா வில்லியங்கு, கான்வே, வில்லியம்சன், லட்சின் ரவீந்திரா, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஸ்கோர் பண்ணி ஒரு ஸ்கோரை 350+ கொடுத்தாங்கன்னா இந்தியாவுக்கு நல்ல சேசிங்காக இருக்கும். நியூசிலாந்துக்கு ஜெயிக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்போஸ் நியூசிலாந்து பேட் செகண்ட் பண்ணி இந்தியா ஃபஸ்ட்டு 350+ ஸ்கோர் ரன் பண்ணி நியூசிலாந்து 350+ அடிச்சாங்கன்னா இந்தியாவுக்கு பவுலிங் நல்லா போடணும். ஓகே, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பேட் ஃபஸ்ட் பண்ணிட்டு இந்தியா ஸ்கோர் 350+. ஓகே, ஒரு டார்கெட் 379, 378 அவ்வளோதானாங்க. 378 for 8 அந்த மாதிரி விக்கெட்ஸுக்கு டிக்ளேர் பண்ண மேட்சை முடிச்சிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க. நியூசிலாந்து சப்போஸ் விக்கெட் எடுக்க முடியாமல் பவுலிங் போட்டாங்கன்னா இந்தியன் பவுலர்ஸ் விக்கெட் செட்டே ஆகணும். அவங்க நம்ம 378 வச்சுக்கோங்கள, அவங்கள அதிக 250 ரன்ஸுக்காக ஆல் அவுட் பண்ணாங்கன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ வேறு சப்போஸ் நியூசிலாந்து 380 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஒரு விக்கெட் ஃபால் டவுன் ஆகாமல் விளாட்னாங்கன்னா ஒரு 374 ரன் எடுத்து வின் பண்ணியிருந்தான். அதர்வைஸ் விக்கெட்ஸ் ஃபால் ஆகிட்டேன்னா கொஞ்சம் பேட்டிங் என்ன பார்ட்னர்ஷிப் போது ஏதாவது மெயின் விக்கெட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் விக்கெட் செகண்ட் விக்கெட் ஃபால் அவுட் ஆச்சுன்னா தேர்டு விக்கெட் 4th விக்கெட்டுக்கு முன்னாடி ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி போதும். நல்லா பேட்ஸ்மேன் ஆடி ஒரு நல்ல ஸ்கோரு கொண்டு போனாங்கன்னா நல்லா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்தியாவுக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கான மேட்ச் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் நியூசிலாந்து 90, இந்தியா 80 தரேன். ஏன்னா நியூசிலாந்து ஆல்ரெடி இந்தியா பீட் பண்ணேன். நான் அதிகமாக இருக்கேன். ஏன்னா பிளேயர்ஸும் நிறையா இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவும் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் மேலே சச்சின் ரவீந்திரா,